ஒரு நாடு ஆட்சி செய்யப்பட வேண்டும் என்றால் சட்டத்தின்படி தான் ஆட்சி செய்யப்பட வேண்டும். அந்த வகையில் அந்த சட்டம் நாட்டினுடைய அடிப்படை யாப்பில் குறிப்பிடப்பட்டிருக்கும். இலங்கையில் 1833ஆம் ஆண்டிலிருந்து அரசியல் யாப்புகள் தோற்றம் பெற்றன. அந்த வகையில் இலங்கையில் கோல்புருக் அரசியல் யாப்பு, குருமக்களம், மணிங் டிவென்சேர், டொனமூர், சோல்பரி, 1972ஆம் ஆண்டு முதலாம் குடியரசு யாப்பு, 1978ஆம் ஆண்டு இரண்டாம் குடியரசு யாப்பு என்ற வகையில் இலங்கையில் யாப்புகள் தோற்றம் பெற்றன. அந்த வகையில் 1972ஆம் ஆண்டு யாப்பும் 1978ஆம் ஆண்டு யாப்பும் இலங்கையர்களால் வரையப்பட்ட யாப்புகளாக காணப்படுது. இதற்கு முன்னர் நான் கூறிய யாப்புகள் எல்லாமே பிரித்தானியரால் இலங்கையர்களுக்கு வழங்கப்பட்ட அல்லது வரையப்பட்ட யாப்பாக காணப்படுது. அந்த வகையில் இன்றைய காணொலியில் நாம் பார்க்க போகிற விடயம் என்னென்றால் 1978ஆம் ஆண்டு யாப்பினுடைய ஜனாதிபதியினுடைய அதிகாரங்களும் அதே போல் 1978ஆம் ஆண்டிலிருந்து 2025ஆம் ஆண்டு வரைக்கும் ஜனாதிபதியாக பதவி வகித்தவர்களையும் அவர்களுடைய அதிகாரங்கள் சம்பந்தமான வகையில் பார்க்க போகிறோம். இது தரம் 11ஆம் ஆண்டு மாணவர்களுக்கு மிக முக்கியமான வகையில் ஒரு பொருந்தக்கூடிய ஒரு தலைப்பாக காணப்படுது. அதே போல் இலங்கை நாட்டில் உள்ள அனைவருக்கும் அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு விடயமாகவும் இந்த விடயம் காணப்படும். 1977ஆம் ஆண்டு ஒரு தேர்தல் நடைபெறுகின்றது. அந்த தேர்தலில் ஐக்கிய தேசிய கட்சி அமோக வெற்றி பெறுகின்றது. அந்த ஐக்கிய தேசிய கட்சியினுடைய தலைவராக ஜேஆர் ஜெயவர்தன இருக்கின்றார். அப்போ அந்த அடிப்படையில் ஜேஆர் ஜெயவர்தன 1978ஆம் ஆண்டு இரண்டாம் அரசியல் யாப்பு, அதாவது இரண்டாம் குடியரசு அரசியல் யாப்பை வரைகிறார். 1978ஆம் ஆண்டு யாப்பின்படி இவர் அரசியல் யாப்பில் சில விடயங்களை முன்னுரிமை கொடுத்து அரசியல் யாப்பை வரைகிறார். இலங்கையினுடைய ஜனாதிபதியின் அதிகாரங்களை அதிகப்படுத்துகின்றார். அதாவது நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி என்ற ஒரு முறையை இலங்கையில் அறிமுகம் செய்த ஒரு நபராக ஜேஆர் ஜெயவர்தனா காணப்படுகின்றார். ஜேஆர் ஜெயவர்தனாவுக்கு முன்னர் இலங்கையினுடைய முதலாவது ஜனாதிபதியாக வில்லியம் கொப்பலாவ காணப்பட்டார். இருந்தாலும் அவர் நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியாக இல்லாமல் வெறுமனே பெயரளவு ஜனாதிபதியாகத்தான் காணப்பட்டார். அந்த முறையை இல்லாமலாக்கி முதலாக நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி என்ற ஒரு முறையை அறிமுகம் செய்த நபராக ஜேஆர் ஜெயவர்தனா காணப்படுகின்றார். இந்த நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி என்றால் என்னென்று பார்ப்போமானால், இலங்கையினுடைய சட்டத்துறை, நிர்வாகத்துறை, அதேபோல் பாதுகாப்பு, இந்த மூன்றுக்கும் ஒரு பொறுப்பான ஒரு நபராக ஜனாதிபதி என்ற ஒரு தனிநபர் காணப்பட்டால் அது நிறைவேற்று அதிகாரம் கொண்ட என்ற ஒரு பேரானது நம்ம சொல்லலாம். அந்த வகையில் நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியினுடைய அதிகாரத்தை நம்ம இனிமேல் பார்ப்போம். 1978ஆம் ஆண்டு யாப்பின்படி இலங்கையினுடைய ஜனாதிபதியின் அதிகாரங்கள் காணப்படுகின்றது. அது அரசின் தலைவர், சட்டத்துறை சார்ந்த வகையில் அதிகாரம், நிறைவேற்றுத்துறை சார்ந்த வகையில் அதிகாரம், நீதித்துறை சார்ந்த வகையில் அதிகாரம் என்ற வகையில் இந்த நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி என்ற ஒரு பதவி காணப்படுது. நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி என்ற முறையை பார்ப்பதற்கு முன்னால் இந்த ஜனாதிபதியினுடைய பதவி சம்பந்தமான வகையில் இலகுவான வகையில் ஒரு விடயத்தை சொல்கிறேன். நீதிமன்றத்தால் ஒரு நபர் குற்றவாளி என தீர்ப்பளித்து அவருக்கு ஆயுள் தண்டனை வழங்கப்பட்டிருந்தாலும் ஜனாதிபதி நினைத்தால் அவருக்கு பொது மன்னிப்பு என்ற பெயரில் அவரை விடுதலை செய்யலாம். அப்போ அந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு பதவியாக ஜனாதிபதி பதவி காணப்படுது. அப்போ இதிலிருந்து உங்களுக்கு விளங்கும் ஜனாதிபதியினுடைய அதிகாரம் சம்பந்தமான வகையில். அப்போ அந்த வகையில் இலங்கை நாட்டினுடைய 1978ஆம் ஆண்டு யாப்பின்படி இலங்கையினுடைய ஜனாதிபதியின் பதவி காலங்களை பார்ப்போம். அந்த வகையில் 1978ஆம் ஆண்டு யாப்பின்படி இலங்கையினுடைய நாட்டினுடைய பதவி காலம், அதாவது ஒரு ஜனாதிபதியினுடைய பதவி காலம் 6 வருடங்களாக காணப்படுது. இருந்தாலும் 2015ஆம் ஆண்டு மைத்திரிபால சிறிசேன 19வது சீர்திருத்தம் என்ற ஒன்றை செய்கிறார். இலங்கையில் அரசியல் யாப்பில் சீர்திருத்தங்கள் தோற்றம் பெற்றன. இந்த வகையில் மிக முக்கியமான சீர்திருத்தங்களாக 13ஆம் சீர்திருத்தத்தை சொல்லலாம். அதேபோல் 16ஆம் சீர்திருத்தம், 17ஆம் சீர்திருத்தம், 18ஆம் சீர்திருத்தம், 19ஆம் சீர்திருத்தம், 20ஆம் சீர்திருத்தம், தற்போது நடைமுறையில் இருக்கின்ற 21ஆம் சீர்திருத்தம் என்ற வகையில் 1978ஆம் ஆண்டு யாப்பை சீர்திருத்தம் செய்கிறாங்க. அப்போ அந்த வகையில் 1978ஆம் ஆண்டு யாப்பினுடைய ஜனாதிபதியினுடைய பணிகளை இனிமேல் பார்ப்போம். ஜனாதிபதி அரசின் தலைவர் என்ற வகையில் 1978ஆம் ஆண்டு யாப்பின்படி ஜனாதிபதி தான் அரசினுடைய தலைவராக காணப்படுவார். அந்த வகையில் அரசின் தலைவர் என்ற வகையில் முதலாவது அவருடைய அதிகாரமாக இலங்கை நாட்டை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற ஒரு நபராக ஜனாதிபதி காணப்படுவார். ஏனென்றால் வெளிநாடுகளில் இலங்கையை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற ஒரு நபராக ஜனாதிபதி காணப்படுகின்றார்.
இந்த ஜனாதிபதியானவர் முக்கியமான நிகழ்வுகள் வெளிநாடுகளில் நடைபெறுகின்ற அரச மாநாடு சம்பந்தமான நிறைய நிகழ்வுகளுக்கு வந்து போய் இலங்கை சார்பாக பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய ஒரு நபராக வந்து ஜனாதிபதி காணப்படுகின்றார். அதே போல் சர்வதேச உடன்படிக்கை வந்து மேற்கொள்ளக்கூடிய ஒரு நபராக வந்து ஜனாதிபதி காணப்படுகின்றார். அதே போல் அரச வைபவங்கள் இலங்கையில் நடைபெறுகின்ற மிக முக்கியமான அரச வைபவங்களுக்கு வந்து தலைமை தாங்கக்கூடிய ஒரு நபராக வந்து ஜனாதிபதி காணப்படுகின்றார். ஏனென்றால் இலங்கையில் சுதந்திர தினம் கொண்டாடப்படும். அந்த சுதந்திர தினம் கொண்டாடுகின்ற சந்தர்ப்பத்தில் அதனை வழிநடத்தக்கூடிய ஒரு நபராக வந்து ஜனாதிபதி காணப்படுகின்றார். அதே போல் வெளிநாட்டு தூதுவர்களை நியமிக்கின்ற அதிகாரம் வந்து இலங்கையினுடைய ஜனாதிபதிக்கு தான் காணப்படுகின்றது. அதே போல் அரச முத்திரிகையை பாதுகாத்தல் இப்படியான அதிகாரங்கள் வந்து இலங்கையினுடைய ஜனாதிபதியின் அரசின் தலைவர் என்ற வகையில் ஒரு அதிகாரமாக காணப்படுது. அதே போல் இலங்கையினுடைய சட்டத்துறை சார்ந்த வகையில் அதிகாரமாக ஜனாதிபதியின் சட்டத்துறை என்றால் உங்களுக்கு தெரியும் பார்லிமெண்ட் தான். பார்லிமெண்ட் தான் சட்டத்துறை என்று சொல்லப்படுது. 1972ஆம் ஆண்டு ஜாப்பின்படி தேசிய அரசு பேரவை என்று குறிப்பிடப்படுது இந்த சட்டத்துறை அல்லது சட்டமன்றம். அதன் பிறகு 1978ஆம் ஆண்டு பார்லமென்ற பேரில் இந்த சட்டத்துறையானது காணப்படுது. இந்த சட்டமன்றத்தினுடைய மொத்த உறுப்பினர்கள் வந்து 225 உறுப்பினர்கள். அதில் 196 பேர் வந்து மக்களால் தேர்தல் மூலமாகவும் மீதி இருக்கிற 29 பேர் வந்து தேசிய பட்டியல் மூலமாகவும் சட்டமன்றத்துக்கு தெரிவாகிறாங்க. ஜனாதிபதியானவருக்கும் சட்டமன்றத்துக்கு அதாவது பார்லமென்றத்துக்கும் எந்த விதமான தொடர்பும் இல்லை. இருப்பினும் ஜனாதிபதி சட்டத்துறை சார்ந்த சில அதிகாரங்களை கொண்ட நபராகவும் ஜனாதிபதி காணப்படுகின்றார். சட்டத்துறை சார்ந்த அதிகாரங்களை தொடர்ச்சியான வகையில் பார்ப்போம். சட்டத்துறை சார்ந்த வகையில் ஜனாதிபதியினுடைய அதிகாரங்களாக பார்லமென்றத்தை கூட்டுதல், கலைத்தல், ஒத்திவைத்தல் இப்படியான அதிகாரங்கள் வந்து ஜனாதிபதியினுடைய அதிகாரங்களாக காணப்படுது. அதாவது தேர்தல் ஒன்று நடைபெற்று பார்லமெண்ட் உறுப்பினர்களை தெரிவு செய்வதற்கான தேர்தல் ஒன்று நடைபெற்று அந்த தேர்தலின் மூலமாக பார்லமெண்ட் உறுப்பினர்கள் முதலாக பார்லமெண்டத்துக்கு செல்கின்ற அந்த சந்தர்ப்பத்தில் ஜனாதிபதி தான் அவர்களுக்கான வரவேற்பு உரையை நிகழ்த்துவார். சிம்மாசன பிரசங்க உரை என அது கூறப்படுது. அதே போல் அவர்களை வரவழைக்கிற அதிகாரம் வந்து ஜனாதிபதிக்கு தான் காணப்படுகின்றது. சில வேளைகளில் பார்லிமெண்ட் நடைபெற்று கொண்டிருக்கிற சந்தர்ப்பத்தில் ஜனாதிபதி நினைத்தால் பார்லமெண்டத்தை கலைக்கலாம். அதே போல் பார்லமெண்டத்தினுடைய காலத்தை வந்து ஒத்திவைக்கக்கூடிய அதிகாரம் வந்து ஜனாதிபதிக்கு காணப்படுகின்றது. அதேபோல் சட்டத்துறை சார்ந்த அதிகாரமாக பார்லமெண்டத்தில் நடைபெறுகின்ற சடங்கு சம்பிரதாயம் சார்ந்த நிகழ்வுகளுக்கு தலைமை தாங்கக்கூடிய ஒரு நபராக வந்து ஜனாதிபதி காணப்படுகின்றார். பார்லமெண்டத்துக்கும் ஜனாதிபதிக்கு எந்த விதமான தொடர்பு இல்லாமல் விட்டாலும், அதாவது பார்லமெண்டத்திலிருந்து ஜனாதிபதி தெரிவு செய்யப்படாவிட்டாலும் பார்லமெண்டத்திற்கும் ஜனாதிபதிக்கும் இடையில் வந்து நெருங்கிய தொடர்பு காணப்படுகின்றது. பார்லமெண்ட் பல நிகழ்வுகளுக்கு வந்து ஜனாதிபதி தலைமை தாங்கக்கூடிய ஒரு நபராக வந்து ஜனாதிபதி காணப்படுகின்றார். நிறைவேற்றுத்துறை என்ற வகையில் வந்து ஜனாதிபதிக்கான அதிகாரங்கள் காணப்படுகின்றது. அதாவது முப்படைக்கு வந்து தலைமை தாங்கக்கூடிய ஒரு நபராக வந்து முப்படை தளபதியாக செயற்படக்கூடிய ஒரு நபராக வந்து ஜனாதிபதி காணப்படுகின்றார். அதே போல் அரச கொள்கையை கட்டுப்படுத்தல், அரச கொள்கையை நடைமுறைப்படுத்தல், போரையும் சமாதானத்தையும் பிரகடனப்படுத்துகின்ற அதிகாரம் வந்து ஜனாதிபதிக்கு தான் காணப்படுகின்றது. இப்போது வந்து உக்ரைன் அதே போல் ரஷ்ய யுத்தம் நடைபெறுகின்றது. இருப்பினும் இந்த இரண்டு நாட்டு ஜனாதிபதிகளும் ஒரு முடிவெடுத்தால் இலகுவான வகையில் அந்த யுத்தத்தை நிறைவு செய்திருக்கலாம். ஜனாதிபதிக்கு நீதித்துறை சார்ந்த அதிகாரங்கள் காணப்படுகின்றது. அந்த வகையில் குற்றவாளியாக கருதப்பட்ட ஒரு நபரை விடுதலை செய்வதற்கான அதிகாரம் வந்து ஜனாதிபதி காணப்படுகின்றது. அதேபோல் உயர்நீதிமன்ற நீதியரசர்கள், அதேபோல் மேன்முறையீட்டு நீதிபதிகள் இப்படியான நீதிபதிகளை நியமிக்கின்ற அதிகாரம் வந்து ஜனாதிபதிக்கு தான் காணப்படுகின்றது. அப்போ இவ்வாறான வகையில் இலங்கை நாட்டினுடைய ஜனாதிபதியினுடைய அதிகாரங்களை நம்மளால் பார்க்கக்கூடிய வகையில் வந்து காணப்படுது. நமது இலங்கை நாட்டில் 1972ஆம் ஆண்டிலிருந்து 2025ஆம் ஆண்டு வரைக்கும் மொத்தமாக 10 ஜனாதிபதிமார் பதவி வகித்துள்ளார்கள். அதில் 9 பேர் நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதிகளாகவும் ஒரு ஆள் பேரளவு ஜனாதிபதியாக காணப்பட்டுள்ளார். அந்த வகையில் உங்களுக்கு தெரியும் இலங்கையினுடைய பேரளவு அதேபோல் முதலாவது ஜனாதிபதியாக வில்லியம் கொப்பலாக காணப்படுகின்றார். அதனைத் தொடர்ந்து நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறையை வந்து முதலாக அறிமுகம் செய்கின்றார் ஜே.ஆர். ஜெயவர்தனா. இவர் வந்து 1978ஆம் ஆண்டிலிருந்து 1989ஆம் ஆண்டு வரையான காலப்பகுதியில் இலங்கையினுடைய நிறைவேற்று அதிகாரம் கொண்ட முதலாவது ஜனாதிபதியாக பதவி வகிக்கின்றார். அதேபோல் ரணசிங்க பிரேமதாசா இலங்கையினுடைய 2வது நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியாக பதவி வகிக்கின்றார். இவர் வந்து 1989ஆம் ஆண்டிலிருந்து 1993ஆம் ஆண்டு வரைக்கும் இவருடைய பதவிக்காலம் காணப்படுகின்றது. அதன் பிறகு அவருடைய மரணத்தின் பின்னர் டிபி விஜயதுங்க 1993ஆம் ஆண்டிலிருந்து 1994ஆம் ஆண்டு இந்த இடைப்பட்ட காலகட்டத்தில் வந்து அவருடைய பதவி வெற்றிடத்தை நிரப்புவதற்காக ஜனாதிபதியாக பதவி வகிக்கின்றார். அதேபோல் சந்திரிகா பண்டாரநாயக்கா குமாரதுங்க
1994 2005 ஆண்டு காலப்பகுதியில் வந்து ஜனாதிபதியாக பதவி வகிக்கின்றார். அடுத்ததாக மஹிந்த ராஜபக்ச 2005 ஆண்டிலிருந்து 2015 ஆண்டு இந்த இடைப்பட்ட காலகட்டத்தில் வந்து இலங்கையினுடைய நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியாக பதவி வகிக்கின்றார். அதன் பிறகு 2015 ஆண்டிலிருந்து 2019 ஆண்டு காலகட்டத்தில் திரு மைத்ரிபால சிறிசேன இலங்கையினுடைய நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியாக, அதாவது 6வது நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியாக பதவி வகிக்கின்றார். திரு மைத்ரிபால சிறிசேன அவர்களினால தான் 19வது சீர்திருத்தம் இலங்கையில் வந்து 2015 ஆண்டு நடைமுறையில் வந்தது. இதில் வந்து சில மிக முக்கியமான அம்சங்கள் காணப்பட்டது. அதில் வந்து ஜனாதிபதியினுடைய பதவிக்காலம் குறைக்கப்பட்டது. 6 வருடமாக இருந்த ஜனாதிபதி காலம் 5 வருடங்களாக மாற்றப்பட்டது. 2019 ஆண்டிலிருந்து 2022 ஆண்டு இந்த இடைப்பட்ட காலகட்டத்தில் இலங்கை நாட்டினுடைய நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியாக கோட்டாபய ராஜபக்ச பதவி வகிக்கின்றார். இவர் வந்து 2022 ஆண்டு பதவியிலிருந்து விலகுகின்றார். அவருடைய பதவிக்காலம் முடிவடைவதற்கு முன்னர். அவருடைய பதவிக்காலத்தை முடிப்பதற்காக வேண்டி அல்லது நிறைவு செய்வதற்காக வேண்டி ரணில் விக்ரமசிங்க இலங்கையினுடைய 8வது நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியாக பதவி வகிக்கின்றார். அதன் பிறகு உங்களுக்கு தெரியும், இறுதியாக நம்முடைய நாட்டினுடைய இப்போதை வரை ஜனாதிபதியாக இருக்கின்றார் அனுரகுமார திசாநாயக்க. இவர் வந்து 2024 ஆண்டு பதவியில் வந்த ஒரு நபராக காணப்படுகின்றார்.